மக்களுக்கும் அது சாரிக்கா, கேரியா. வளர்ந்து வாசிக்கிட்டா நோ ப்ராப்ளம்க்கா, ரீட். யா, ஃபர்ஸ்ட்ல ஓகே. இருந்து. சங்கீதம் 16 1 முதல். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாய் இராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது. என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். ஆமென். ரைட். ஸோ இந்த சாம் வந்து லைக் நம்ம நார்மலா கிறிஸ்டியன்ஸ் வாசிக்கிற மாதிரி சாம்ல ரொம்ப கம்ஃபர்டிங், காட் இஸ் மை ப்ரொடெக்டர், எனக்கு எல்லாம் ஹில் டேக் கேர் ஆஃப் மீ, அந்த மாதிரி டோன் உள்ள ஒரு சாம் இல்லை, நாட் லைக் சாம் 2. திஸ் இஸ் மோர் லைக் I should say like a normal song. So let us take it verse by verse, okay? So first verse in தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். ஆமா. So this is simple words. உங்களை நம்பிதான் இருக்கிறோம், நாங்க வேற யாரையும் நம்பல. ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் அஸ், நீங்க தான் ரெஃப்யூஜ், ரைட்? ஸோ அந்த டெர்மினாலஜி உள்ள ஒரு வேர்ஸ், ரைட்? யா, ஸோ லைக் திஸ் குட்டி கோழி குஞ்சு அண்டர் த விங்ஸ் ஆஃப் காட் டைப்ஸ், ரைட்? ஸோ சேஃப் வித் ஹெம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் உள்ள ஒரு சாம். கிரேட். But it is a little more than that, okay? So the refuge or my trust, கடவுள் மேல கொடுக்குறோன்ற imagery, don't stop it for this earthly life, okay? Keep looking at God's word always as eternity in the picture, okay? ஏன் இந்த பாயிண்ட் வருதுன்னா, நீங்க அது கொஞ்சம் நம்ம நிதானமா யோசிச்சோம்னா, திங்க் அபவுட் ஆடம் அண்ட் ஈவ், கார்டன் ஆஃப் ஈடன்ல அவங்க தப்பு பண்ணி ஈடனை இழந்து நிற்கும் போது அவங்களுடைய ப்ரையாரிட்டி என்னவா இருந்திருக்கும்? நான் முன்னாடி இது சொல்லியிருக்கேன், பட் ஐம் ரிமைண்டிங் ஆர் செல்ஸ் அகேன். என்னவா இருந்திருக்கும்? என்னோட நிலம் நல்லா விளையணும், எனக்கு நல்ல ட்ரெஸ் இருக்கணும், நாங்க நல்ல சிட்டி பில்ட் பண்ணி நல்லா வாழணும், இது ஏதாவது இருந்திருக்குமா ப்ரேயர்? இல்லை. நான் எப்போ திரும்ப ஈடனுக்கு போவேன், கடவுள் என்ன எப்போ மன்னிப்பாரு, திரும்ப நாங்க அந்த பழைய ரிலேஷன்ஷிப் எப்போ கிடைக்கும், அதுதானே மனசுல பெருசா இருந்திருக்கும். கரெக்ட் தானா? இந்த சாபத்தெல்லாம் ஏர்ன் பண்ணிக்கிட்டோமே, ரைட்? மேனுக்கு கிடைச்ச சாபம், உமனுக்கு கிடைச்ச சாபம், வேர்ல்டுக்கு கிரியேஷனுக்கு கிடைச்ச சாபம், இது எல்லாத்தையும் நாங்க சம்பாதிச்சிட்டோமே, எப்போ இதெல்லாம் இல்லாம மாறி போகும்? that would have been his highest priority. அது மாறினது அடுத்த ஜெனரேஷன்லயே மாறிடுச்சு. ஜெலசி, 2 சன்ஸ், கேன் அண்ட் ஏபலுக்குள்ள சண்டை, பொறாமைகள், கம்பேரிசன் எங்க வந்துருச்சுல, அதுலயே மாறிடுது. பட் ஆடம் அண்ட் ஈவ் யோசிச்சோம்னா ஃபோக்கஸ் would have been how to return back to God. எப்படி திரும்ப பழைய நிலைமைக்கு வருவோம் நம்ம? அதுவா இருந்திருக்கணும் நம்ம ஏக்கமும், நம்மளுடைய ட்ரீம், நம்மளோட ப்ரேயர், நம்மளுடைய விஷ், நம்மளுடைய ஆசை, மோகம் எல்லாம் அதுவா இருக்கணும்.
ஓ நம்ம எப்போ காட் சின்ஃபுல் மேனும் ஹோலி காடும் எப்போ நம்ம எப்படி ஒன்னா இருப்போம் அந்த ஆசை இருக்கணும், ரைட்? அந்த ஆங்கிள் யோசிச்சு பாருங்க. preserve me o god for in you I put my trust. எனக்கு தெரியாது என் ஃபியூச்சர், எனக்கு தெரியாது என்னோட இட்டர்னிட்டி, உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன், என்னை எப்படியாவது பத்திரப்படுத்தி பாதுகாத்துக்கோங்க. see angle changes, right? நம்ம வேர்ல்ட்லி வைஸா வாசிச்சோம்னா இந்த சேம் வசனம் will be ஆஃபீஸ்ல பத்திரமா இருக்கணும், வீட்ல எங்க குடும்பங்கள் பத்திரமா இருக்கணும், சுகத்தோட இருக்கணும், டிராவல் ஷுட் பி குட். ஆங்கிள் மாறி போயிருதே, ரொம்ப மாறிடுது இல்லையா? ஸோ கீப் ரீடிங் every psalm, every prayer, every verse in the Bible as talking about eternity. But it's not my saying, that's how it is meant to be. அப்படித்தான் வாசிச்சிருக்கணும். நம்ம ரொம்ப செல்ஃபிஷா மாறினால கெய்னன் ஏபல் மாதிரி மாறிட்டோம். அப்படி மாறினால கீழ் நோக்கி வந்துருச்சு நம்ம பார்வை, மேல் நோக்கி இல்லாம ஹெவன் வேர்டா நமக்கு ஃபோக்கஸ் இல்லாம எர்த் வேர்டா வந்துட்டோம், ரைட்டா? ஸோ நம்ம ஹெவன் வேர்டா மாற மாற தானா மனசு இருந்ததுக்கு மேல ஆசை வராது, இதை பொசஸ் பண்ணணும்ன்ற இருக்கா, அந்த கவச்சஸ்னஸ் இருக்காது, இல்ல ஆட்டோமேட்டிக்லி வில் பி ஃபர்கிவிங் டு அதர்ஸ். ஆட்டோமேட்டிக்கா மனசு மத்தவங்க மேல அன்பா கருணையா இருக்கிறதுக்கு பழகும், தானா மாறிடும். ஏன்னா நம்ம மைண்ட் எல்லாம் அங்கல்ல இருக்கு, இட்டர்னிட்டியை நோக்கி இருக்கே. இங்க உள்ளது அஃபெக்டும் பண்ணாது. இங்க உலகம் பயப்படுதா, நமக்கு பயம் இல்லை. பயங்கரங்கள் நடக்குதா, நமக்கு அது டசன்ட் அஃபெக்ட், பிகாஸ் ஐ எம் ஆன் த ஜேர்னி டு இட்டர்னிட்டி, ரைட்? ஐ டோன்ட் கேர். அப்படி மாறிடுவோம் இல்லையா? ஸோ கீப் ரீடிங் இட் லைக் தட். So preserve me o god, in you I put my trust. I want you to remember அந்த பிளவுண்ட மலையில மோசே ஒளிஞ்சிருந்த டைம்ல glory of God தாண்டி போச்சு. no one can see his glory, correct? no man can see his face. அந்த டைம்ல அவர் எங்க ஒளிஞ்சிருந்தாரு? ஒரு பிளவுண்ட ராக்குள்ள ஒளிஞ்சிருந்தாரு. நமக்கு தெரியும் what it means. பிளவுண்ட மலை is Jesus, right? he was cleft for me, இல்ல? ஸோ அதனால ஜீசஸ் கிட்ட மறைஞ்சு ஒளிஞ்சு இருந்தோம்னா கடவுளை பார்க்க வேண்டிய டைம்ல when we are in eternity-ல ஜீசஸை காடை பார்க்கற டைம்ல we are going to hide behind Jesus and look at his glory. Make sense? அதுக்கு தான் preserve me o God, for in you I put my trust. Okay, can we see second verse? என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாய் இராமல். Oh, okay. So all the good things I have comes from you. அதான் மீனிங். my goodness comes from you. கரெக்டா? இங்கிலீஷ்ல இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். திரும்ப வாசிங்கக்கா. என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாய் இராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய். வேற மாதிரி இருக்குல்ல? வேற மாதிரி இருக்கு. So இங்கிலீஷ்ல வந்து oh my soul, thou hast said unto the Lord, thou art my Lord, my goodness extendeth not to thee. In other words, என்கிட்ட இருக்கிற நல்லதெல்லாம் நீர் தான், உம்மிடத்துல இருந்து வந்ததுதான், நானா நல்லது சம்பாதிக்கல அப்படின்ற மீனிங். ஓகே, தமிழ்ல so different. I should have read in Tamil. Okay, so even if you look at this verse, it sounds like எனக்கு கிடைச்ச குட் கிஃப்ட்ஸ், ரைட்? அதான் அந்த படம் இஸ் ஷோயிங் தட். எனிதிங் குட். என்கிட்ட கார் இருக்கா, கடவுள் தந்த கார். எனக்கு படிப்பு இருக்கா, கடவுள் கொடுத்த படிப்பு. சுகம் இருக்கா, கடவுள் கொடுத்த சுகம். ஃபேமிலி. இது வந்து நார்மலி ஆல் கிறிஸ்டியன்ஸ் வில் அக்செப்ட். எஸ், ஆல் மை குட் திங்ஸ் அரவுண்ட் மீ காட் கொடுத்தது அப்படின்றது எக்ஸலண்ட், குட் பாயிண்ட். பட் இட்ஸ் a little beyond that. Okay, he is telling, நான் எதுவும் பண்ணி கடவுள் கையில கொடுக்க முடியாது. மை குட்னஸ் ஐ cannot give to him. நான் காணிக்கையா கொடுக்கறதோ, என்னுடைய நன்மை இதுன்னு போய் படைக்கவோ, நான் இதெல்லாம் செய்திருக்கேன் அதனால நீங்க எனக்கு இதை செய்யுங்கன்னு சொல்ற மாதிரி அப்படி கொடுக்கவோ என்கிட்ட ஒண்ணும் கிடையாதுன்றார் டேவிட். யா, சோ இன் அதர் வேர்ட்ஸ்,
My righteousness, nothing is there. I don't have anything. All men are sinners, right? Romansல இருக்க மாதிரி. ஸோ எனக்கு நல்லதுன்னு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நமக்கு அந்த வசனம் தெரியும்ல, எனி ரைச்சஸ்னஸ், நம்மளோட சொந்த ரைச்சஸ்னஸ் எந்த மாதிரி கடவுள் கண்ணுல கந்த துணி மாதிரி, ஞாபகம் இருக்கா? Filthy rags. Yeah. So it is equivalent to rags. It is nothing. நம்ம நல்லதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்னா it is nothing. நம்ம கிறிஸ்டியன் டிசிப்ளின் லைஃபா இருக்கட்டும், லாங் ஹவர்ஸ் ஆஃப் ஜெபமா இருக்கட்டும், அதெல்லாம் கணக்கு போட்டு காட்டுறதுக்கு இல்ல, மனசார வரணும். அது தானா வந்தால் இட் இஸ் a good thing, அவ்வளவுதான். பட் நாட் ஃபார் காட். கடவுள் கண்ணில் அது யூஸ்லெஸ், ரைட்? கடவுள் கண்ணில் எந்தது ரைச்சஸ்னஸ்னு கணக்கு? அவருடைய மகனோட ரைச்சஸ்னஸ் தான் ரைச்சஸ்னஸ், லேம்போட ரைச்சஸ்னஸ் தான் ரைச்சஸ்னஸ், ஜீசஸோட ரைச்சஸ்னஸ் தான் ரைச்சஸ்னஸ், நத்திங் எல்ஸ், ரைட்? அதனால்தான் நம்ம ஜீசஸ் பின்னால போய் ஒளிறதுக்கு காரணம். ஸோ பால் எக்ஸ்பிளைன்ஸ் இன் 2 Corinthians 5:21, சின்னெல்லாம் எடுத்து மகன் மேல போட்டு the Son of God is sacrificed so that we are made righteousness of God. கடவுளோட ரைச்சஸ்னஸ் மாதிரி எனக்கு உண்டு அப்படின்றது எனக்கு கிடைச்சிருச்சு. கேன் யூ ஈவன் இமேஜின்? பிலீவ் மீ, திஸ் இஸ் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத ஒரு சத்தியம். எப்படி அவருடைய நன்மை, அவருடைய ரைச்சஸ்னஸ், என்னோட ரைச்சஸ்னஸ் நான் எப்படி கிளைம் பண்ண முடியும்? நம்ப முடியல நமக்கு. பட் தட்ஸ் வாட் ஹி இஸ் ஆஃபரிங். கிராஸ் பின்னாடி நம்ம போய் ஒளியும் போது God looks only at his son in the cross. நம்ம தெரிய மாட்டோமா, நம்மளுடைய குற்றங்கள்லாம் தெரியாதான். வாட் அன் அமேசிங் லவ் அண்ட் வாட் அன் அமேசிங் பிளான். இந்த பிளான் தான் ட்ரினிட்டி உட்கார்ந்து போடுறாங்க. இந்த பிளான் தான் பிஃபோர் கிரியேஷன் பிளான் பண்ணிட்டு இட் இஸ் இன் த ரன்னிங், நடந்துகிட்டு இருக்கு, ரைட்? ஸோ நவ் இஃப் யூ ரீட் யூ ஆர் மை லார்ட், my soul is singing you are my Lord. எதுக்கு? you are my Lord, my goodness extendeth not to thee. என்னோட நன்மைகள் உம்மிடத்துல வந்து எட்டுறதுக்கு பத்தல. ஓகே, ஸோ இந்த மீனிங் தான் கரெக்ட் மீனிங். இது KJV பைபிள். பட் யூ வில் see இந்த படத்துல இருக்கிற மாதிரி இன்டர்பிரிட்டேஷன்ஸ் too many will be there. ஓகே, இதுலயும் இருக்கும். அதான் 16:2. 16:3 என்ன? 16:3 and 4 வாசிக்கிறீங்களா? பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். ஓகே, சோ இதுல இந்த வசனத்துல, 2 வசனத்துல ஒரு குரூப் பிலீவர்ஸ், ஒரு குரூப் நான் பிலீவர்ஸ். யாரெல்லாம் பிலீவர்ஸ்? இதுக்கு முந்தின வசனத்துல இருக்கிறத அக்செப்ட் பண்ண மாதிரி பண்ணவங்க எல்லாம் பிலீவர்ஸ், இது நான் பிலீவர்ஸ். ஸோ பிலீவர்ஸ் பார்த்துட்டு he is happy like along with all other believers. நான் பிலீவர் சைட்ல நான் சேர மாட்டேன்னு பாடுறாரு. கரெக்ட் தானே? மேக் சென்ஸ், ரைட்? ரைட். Then he continues again, verse 5. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். Verse 6. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். So verse 5 and 6 is again about the blessing. இல்ல, கடவுள் தான் என்னோட focus, God தான் my all in all. So once we decide to believe, once we realize என்னோட இட்டர்னிட்டியை ப்ரிசர்வ் பண்றவர் இவருதான், once we realize my goodness is not sufficient. மற்ற எல்லா ரிலிஜனும் என்ன நினைக்கிறாங்க? சர்டன் திங்ஸை பண்ணிட்டாக்கா நம்மளுடைய குட் கணக்குக்கு நிறைய வந்துடும் பாயிண்ட்ஸ். அதை நம்பிட்டு இருக்காங்க. நடக்குமா? நடக்காது. நெவர் வில் வி பிகம் we have good enough credit points. மற்ற எல்லா ரிலிஜனும் they all trust in themselves. நல்ல ஸ்ட்ராங்கா வில் பவரோட ஏதோ செய்துட்டாக்கா நல்ல காரியம் நடந்துரும். my eternity is safe நினைக்கிறாங்க.
பட் நான் ஒன்லி இன் பைபிள் இட் அண்டர்லைன்ஸ் மேனுடைய சின்ஃபுல் நேச்சரை அண்டர்லைன் பண்ணி காட்டிட்டே இருக்கும், ரைட்? ஸோ அதே தான் இப்போ திரும்பவும் they are showing in this psalm also, it is coming the same way. ஸோ என்னுடைய இன்ஹெரிட்டன்ஸ், என்னுடைய கப்பு எல்லாம், if my focus is on the Lord, then I have a goodly inheritance. Make sense? எனக்கு பின்காலத்துல கிடைக்க போற காரியங்கள் நல்ல காரியங்கள். வாசிச்சு பாருங்க, 6 எஸ்பெஷலி வாசிங்க. 6. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஆமா, குட்லி ஹெரிட்டேஜ், நல்ல இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு, எனக்கு பங்கு உண்டு, எனக்கு அங்க ஒரு இடத்துல பங்கு இருக்கு எனக்கு, ரைட்? அகைன் இட்ஸ் ஆல் டாக்கிங் அபவுட் ஃபியூச்சர். இது எனிதிங் அபவுட் எர்த்? நோ, this is all about the future, right? Okay, now next 7 and 8 பாத்தீங்கன்னா more about எப்படி என்ன கைட் பண்ணிட்டே வர்றாரு. ஸோ திஸ் இஸ் ஆல் ஷுர். இட்டர்னிட்டின்னு ஒன்று இருக்கு, அது போய் சேர்ற வரைக்கும் கடவுளை என்ன ப்ரிசர்வ் பண்ணணும். நான் என்னோட நன்மையை நம்பி நான் வரல, உண்மை நம்பி தான் வரேன். ஐ புட் மை ட்ரஸ்ட் இன் யூ, கரெக்ட், நாட் இன் மை குட்னஸ். ஸோ அந்த நான் மற்ற கெட்டவங்கள மாதிரி நாமத்தை சுமக்க மாட்டேன், போய் வேற காடை வர்ஷிப்லாம் பண்ண மாட்டேன். ஃபெல்லோ செயின்ஸை பார்த்து, மற்ற பிலீவர்ஸை பார்த்து நானும் ஐ கெட் ஹாப்பினஸ், அப்படிலாம் பாடிட்டு வர்றாரு, ரைட்? இதெல்லாம் நடந்துகிட்டே வருது. அப்போ இந்த பாதையில, இந்த ஏர்த்ல நடக்கிற இந்த பாதையில வழி நடத்துறது காட் அப்படின்ற பாயிண்ட்டையும் சொல்லிட்டாரு, ரைட்? ஓகே, இட்ஸ் ஆல் அபவுட் future inheritance. It's nothing to do with earth, correct? Is that clear வருது இல்ல? Right. And now he is talking about daily life la எப்படி கடவுளோட கைடன்ஸ் தேவை. So that is about verse 7 and 8. வாசிச்சு பாருங்க. 7. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளின் திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமா. So who is giving counsel, who is giving guidance? God is giving, இல்ல? God has given me guidance, he has instructed me, கரெக்ட் தானே? அவர் வழி நடத்துறனால அப்ப என்ன அர்த்தம்? நான் அவரை ஃபாலோ பண்ணணும்ல, அவர் வழி நடத்துறாரு, பட் ஐ ஷுட் ஃபாலோ, ரைட்? ஸோ I have set the Lord before me. முன்னால வச்சு நான் பின்னால போறதுக்கு நான் ரெடி. நான் போனேன்னா, அப்படி போறனால I will not be moved. எங்க வரைக்கும் மூவ் ஆக மாட்டோம்? நாட் ஆன் த எர்த், என்னுடைய இட்டர்னிட்டி வரைக்கும் I will not be moved. என்னை பத்திரப்படுத்தி அவர் கூட்டிட்டு போய் சேர்த்துருவார். என்னை வழி நடத்தி இந்த ஏர்த்ல எப்படி நடக்க வேண்டிய வழியில நடத்தி என்னை கொண்டு போய் சேர்த்துருவார், கரெக்ட்? 9 பாருங்க. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். Absolutely. Again, underline the words. This is not earthly life. Heart is glad வரைக்கும் வேணா earthly life. My glory rejoiceth. My glory is in eternal. Right now we are not in the glory, right? Glory is happy. அடுத்தது பாருங்க, my flesh will rest in hope. நான் என்னோட ஃப்ளஷ் மறிச்சு போகும் இல்லையா, அந்த டைம்லயும் ஹோப்போட மறிச்சு போவேன். என்ன ஹோப்பு? மை இட்டர்னிட்டி இஸ் சேஃப், ஐ வில் நாட் பி மூவ்ட், ஹீ வில் ப்ரிசர்வ் மீ அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. ஆர் யூ வித் மீ? கரெக்ட் தானே? ரைட்? ஆமா. இது எல்லாம் இந்த ஒண்டர்ஃபுல் பார்ட் ஆஃப் இட்டர்னிட்டி, பீயிங் குட் அண்ட் சேஃப் அண்டர் காட்ஸ் கவுன்சில், எங்க இருந்து வருது? எந்த பேஸ் பண்ணி இந்த சந்தோஷமான சாம் பெறப்ட் வருதுன்னா, இஸ் verse 10. Please read verse 10. என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். அதுதான் பாயிண்ட். எதனால பொங்கி பொங்கி டேவிட் இப்படி பாடுறாருன்னா, ஓ நான் செத்தாலும் I will not be left in hell. I will not be left to just
die away, just go away, right? Resurrection ஒன்னு உண்டு. எதனால அந்த surety? Your holy one, இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். For thou will not leave. Yeah, this is a better English. For you will not, God, for you will not leave my soul in Sheol, which is hell, nor will you allow your holy one to see corruption. நீர் அனுப்ப போற இந்த வெர்ஷன் இது என்னன்னு தெரியல, நான் வாசிக்கிறேன் 10. Because you protect me from the power of death, and the ones who love you will not abandon to the world of the dead. Okay. ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷ். பட் அந்த your loved one ன்னு எழுதி இருக்கு இல்லையா, அந்த holy one, அதுல மீனிங் மாறிடுது. So who is the holy one? Is it you and me or is it Jesus? Jesus. Correct. No doubt about it, right? I mean, டக்குன்னு சொல்லிட்டீங்க இல்லையா, அதுலதான் போகுது. இப்ப loved one-னாக்க God loves you and me also, Jesus also. Meaning திருகிறது இல்ல. Be careful. So you in NKJV, KJV விட NKJV ல வந்து wherever Old Testament is talking about Jesus, they will capitalize that letter to point to Jesus. Did you understand? So இதுல for you will not leave வந்து அந்த you capital Y போட்டிருக்கல. So it talks about God. சும்மா சாதாரண you இல்ல, right? Nor will you, that is God, allow God's holy one to see corruption. So holy one, you told immediately it is Jesus. It's not, definitely not me. So it's not mankind. So it is definitely Jesus. You get that? Inga my soul is small letters. So my soul is David's soul. Yeah, but your holy one is Jesus. So enna solraru, neer promise panna Messiah aliya paataru, will not see corruption at all. Correct? Hell la poi and he will not see that at all. Adnala I believe my soul also will not be in hell. அப்படின்னு பாடுறார். மேக் சென்ஸ் இல்ல? இட்ஸ் an amazing song, right? So இதோட இது முடியல. Definitely New Testament authors have picked up this point, messianic verse, and they have built on it. In fact, பீட்டருடைய முதல் பிரசங்கம் பென்டிகாஸ்ட் முடிஞ்சு ஜோயலை கோட் பண்ணிட்டு அவர் பிரசங்கம் பண்றாரு. ஜோயலை கோட் பண்ணுவாரு, இந்த மாதிரி எல்லாருக்கும் பரிசாவி ஊத்தப்படும், அது உண்மையாயிருச்சு இன்னைக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. திரும்ப சொல்லிட்டு பிரசங்க நார்மல் இது கோட்டேஷன் கோட் பண்றாரு. ஜோயல பண்ணி முடிச்சுட்டு பேச ஆரம்பிக்கும் போதே Acts 2 எடுத்துக்கோங்க. Acts 2 ஒரு 22ல இருந்து வாசிச்சு பாருங்க. Acts 2:22. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. ஒரு நிமிஷம், verse 24 கவனிச்சீங்கல்ல, இதெல்லாம் பண்ண ஜீசஸ நீங்க கொன்ட்டீங்க. கரெக்டா? யூத மக்கள்கிட்ட சொல்றாரு, அந்த அப்படி அமேசிங் சைன்ஸ் எல்லாம் பண்ண ஜீசஸ உங்க விக்கெட் ஹேண்ட்ஸ் வச்சு நீங்க கொன்ட்டீங்க. பட் வாட் டிட் காட் டூ? காட் raised him up. அந்த டெத்துக்கு அடியில அவர் இருந்துடக்கூடாதுன்னு முன்னாடியே டிசைட் பண்ணப்பட்டிருக்கு. ரைட்? எப்படி, எதை பேஸ் பண்ணி சொல்றாரு? டேவிட் சொன்ன இந்த சாம் வச்சு. ஓகே, நவ் ரீட் verse 24 and 25.
தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து ம், அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. ம், ம். அவர் குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரசத்திலே இருக்கிறார். 26. This அதனாலே is quotes அதனாலே just Psalm 16 சொல்றாரு அப்படியே பீட்டர். ஆமா. அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். ம். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். அப்படியே பாஸ்ட் எழுதிட்டாரு. Psalm 16 அப்படியே ம். சொல்லிட்டாரு. அப்புறம் ம். பிரசங்கம் கண்டினியூ ஆகுது. verse 29. சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். ம். அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. ஏன் இந்த பாயிண்ட் சொல்றாரு? ஹோலி ஒன்னு நீங்க டேவிட்னு நினைச்சுக்கிடாதீங்க. இல்ல, அவரு செத்து போய் அவருடைய கல்லறை கூட இருக்கு இப்போ அப்படின்னு பீட்டர் சொல்றாரு. அவரு அழிஞ்சிட்டாரு. அப்ப என்ன அர்த்தம்? death has corrupted them. death has corrupted David. ரைட்? பட் யார டெத் கரெக்ட் பண்ண முடியல? ஒன்லி ஜீசஸ். கண்டினியூ. 30. அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். அதான் பாயிண்ட். யா, சோ ரிசரக்ஷனை பத்தி டேவிட் by the Holy Spirit has recorded it about the Messiah. Make sense? Okay. இது உண்மை ஆயிருச்சு அப்படின்னு பீட்டர் சொல்லி முடிக்கிறாரு 32ல. வாசிச்சுங்க 32. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாக இருக்கிறோம். ஓகே. சோ அந்த டெத் கரப்ட் பண்ணப்படாத ஹோலி ஒன் அதுதான் ஜீசஸ். இதுக்கு நாங்க எல்லாரும் சாட்சி. மேக் சென்ஸா? இதுதான் சொல்றாரு அவர் பீட்டர். தட்ஸ் ஹிஸ் பாயிண்ட் இந்த பிரசங்கத்துல. நீங்க இவ்வளவு வண்டர்ஃபுல்லா வண்டர்ஸ் எல்லாம் பண்ண ஜீசஸ நீங்க குரூசிஃபை பண்ணீங்க. காட் வந்து டெட் ஜீசஸ் அப்படியே விடல. டெத் cannot hold him. அவரை வெளியில கொண்டாந்துட்டாரு. அதை எதை வச்சு கொண்டாந்தாருன்ட்டு ப்ரூஃப் ப்ராஃபஸி Psalm 16 சொல்லி முடிக்கிறாரு. ஓகே. சோ ஆமா. சோ நம்ம இந்த கவனன்ட் கீப்பிங் காட் ஆங்கிள் பார்த்துட்டே வந்தோம்னா நமக்கு கவனன்ட் மெசையா பத்தி என்ன தெரியும்? நோவா குடும்பத்துல, ஏப்ரஹாம் குடும்பத்துல, ஐசக் குடும்பத்துல, ஜேக்கப் குடும்பத்துல, ஜூடா கோத்திரத்துல, டேவிடோடைய குடும்பத்துல பிறக்க போற ஒரு மெசையா. அவ்வளவு தூரம் தெரியும். அதுக்கப்புறம் இந்த சாம்ஸ்ல அங்கங்க பார்த்ததுதான் அவரு ராஜாவா இருக்க போறாரு, என்ன மாதிரி ராஜாவா இருப்பாரு அப்படிலாம் எக்ஸ்ட்ரா படிச்சோம். இந்த Psalm 16ல இருந்து மெசையா பத்தின இன்ஃபர்மேஷன் என்ன தெரியும்னா, death cannot corrupt him, he will be resurrected அப்படின்ற உண்மை வெளியில தெரியுது. பீட்டர் மட்டும் அவருடைய பிரசங்கத்துல சொல்ல, பாலோட பிரசங்கத்திலையும் இதை கோட் பண்றாரு. So if you take Acts 13, Acts 13 verse 35. ஏதோ பீட்டர் மாதிரி ஒரு அந்த பிரசங்கத்துல கோட் பண்ணப்படுற ஒரு வசனம். ஓகே. சோ அனதர் பாயிண்ட் ரிமெம்பர், இப்போ உள்ள காலத்துலதான் நம்ம சண்டே ஸ்கூலா இருக்கட்டும், பிரசங்களா இருக்கட்டும், மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் அவர் பிஹேவியர். நம் நல் நடத்தையை குறிச்சே பிரசங்கங்கள் இருக்கும் மோஸ்ட்லி. ஓகே. நீங்க இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க, இந்த மாதிரி காணிக்க கொடுங்க, ஆர் ஹம்பிளா இருங்க. லைக் it will be mostly about our behavior. If you look at major sermons in the New Testament, right, adana சர்ச்சுகளுக்கு கொடுத்த, கிறிஸ்டியன்ஸ்க்கு கொடுத்த sermons, it will not be anything about this. It will only about God, sin, redemption,
சால்வேஷன். அதுதான் இருக்கும். அத எப்படி ஆடியன்ஸுக்கு விளங்குற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தர். ஸோ ஹீப்ரூ மக்கள் ஆர் ஜூஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா they'll keep taking quotations from Old Testament to prove முன்னாடியே எழுதி இருந்துச்சே அந்த ப்ராஃபஸிலாம் உண்மையாச்சு ஜீசஸ்ட, therefore believe in Jesus. அப்படி அந்த மாதிரி it will end like that. பட் ஜீசஸே தெரியாதவங்களுக்கு it will still be about who is God, who is Jesus, who is a sinner, why you need salvation. அதுதான் மெசேஜ். ஓகே, I think we should not forget that. ஒரு 2 ஜெனரேஷன் இந்த உண்மையை விட்டுட்டு வெறும் பிஹேவியர்ல ஃபோக்கஸ் பண்ணால் சர்ச்சு செக்குலர் வேர்ல்டா மாறிடும். ஏன்னா ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டும் அதே தானே சொல்லுது, நல்லவங்களா இருங்க, பெரியவங்க இல்ல, த சேம் திங், டோன்ட் கவெட், டோன்ட் பி கைண்ட், எர்த்தை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க, ஆல் த குட் திங்ஸ் they'll also tell. Yeah, good in quote. நம்மளும் இப்போ அதுலயே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா we'll become like a secular world. We also need to be reminded who is God, what is our purpose if I am God's child. அதுவே தெரியாம இருந்தோம்னா we have lost our purpose. We stop glorifying God. ஸோ அதை ரியலைஸ் பண்ணணும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்லி பீட்டர் பண்ண சர்மன் மாதிரியே தான் பாலோட சர்மனும் இருக்கும். ஓகே, ஸோ பாலோட சர்மன்ல பாருங்க, ஆக்ட்ஸ் சாப்டர் 13ல ஒரு 17ல இருந்து அப்படி சும்மா கண்ணு பார்த்துட்டே வந்துக்கோங்களேன். எப்படி சூஸ் பண்ணாரு, ஏப்ரஹாம செலக்ட் பண்ணது, 40 years அவங்க சஃபர் ஆனது, கானான் தேசத்துக்குள்ள என்டர் ஆனது, ஃபுல் கதை சொல்றாரு. நம்ம படிச்சுக்கிட்டே வர அதே தான் தோரா பண்ற அந்த போர்ஷனே தான் திரும்ப படிச்சுட்டு வந்துட்டு கிங்ஸ் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ரைட்டா, 22 அரௌண்ட் 22ல டேவிட செலக்ட் பண்ணது, அதுக்கப்புறம் ஜீசஸ் பிறந்தது. ரைட், ஜீசஸோட லைஃப் ஸ்டோரி. ஓகே, 26ல ஜூஸ் உங்களுக்கு தான் இந்த மெசேஜ்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டே வந்து ஜீசஸோட குரூசிஃபிக்ஷன்லாம் முடியுது 30ல. verse 30 பாருங்களேன், God raised him from the dead. ஆமா, தேவனும் அவரை மருத்துவர்ல இருந்து எழுப்பினார். ஓகே, இது வரைக்கும் ஹிஸ்டரி ஃபுல்லா அங்க ஏப்ரஹாம்ல இருந்து ஜீசஸ் உடைய குரூசிஃபிக்ஷன் அண்ட் ரிசரக்ஷன் வரைக்கும் சொல்லியிருக்காரு, 22ல இருந்து 30 வரைக்கும். ரைட், அதுக்கப்புறம் there were many witnesses. இல்ல, உயிரோடு எழும்பி வந்தது சும்மா இல்ல, thousands of people have seen him. அதை சும்மா பொய்யன்னு சொல்லிட முடியாது. அதனால அதுவும் கிளியரா சொல்லிட்டு குட் நியூஸ் நான் சொல்றேன். ரைட், ஐ எம் டெல்லிங் யூ குட் நியூஸ் ஃப்ரம் 32. வாசிக்கிறீங்களா 32ல இருந்து? நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். இனி அவர் அழிவுக்கு உட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். அன்றையும் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறது. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை. கிளியர் தானே? அந்த 36ல holy one will not see corruption டேவிட்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க போல. அதனால திரும்ப பீட்டரும் அதே பாயிண்ட் சொல்றாரு, டேவிட் தான் இறந்து போய் அவர் கல்ற தோட்டம் இங்க தானே இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே மாதிரி இவரும் verse 36ல டேவிட் தன்னோட ஜெனரேஷன்ல வாழ்ந்து இறந்துட்டாரு. he saw corruption, he saw death, he saw corruption. ஆனா ஒருத்தருக்கு நோ கரப்ஷன், அது யாரு? ஜீசஸ். 37 verse 37. தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை. கரெக்ட். ஆதலால் சகோதரரே,
இவர் மூலமாய் உங்களுக்கு பாவமன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும் வாசிட that is the point. இவர் மூலம், because he saw no corruption, he can forgive sins. அந்த மெசேஜ் தான் நாங்க உங்ககிட்ட எல்லாம் சொல்றோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்றாரு பிரசங்கத்துல. கிரேட், ரைட்? So இந்த he will be resurrected. So there is this very, very important point Christians have to remember. There are others in the world who will think Jesus as a good teacher, நல்ல மாரல்ஸ் சொல்லி கொடுத்தவரு, ஹிஸ் நான் வயலண்ட், வார்லாம் போடாதவரு, மண்டேலா, ஜீசஸ், புத்தர் இப்படின்னு லிஸ்ட் போடுவாங்க. இல்ல, we should get angry actually. ஏன்னா அந்த மாதிரி பெசிபிஸ்ட் இல்ல, நான் வயலண்ட் மூவ்மெண்ட், நோ, that is not Jesus, right? So people forget or people hide the fact Satan deceives through people the fact that he is Son of God. How do we know he is Son of God? Not by the miracles, not by the wonders, but because of resurrection. Resurrection is the one physical point நம்ம அழுத்தம் திருத்தமா இது Son of God ன்னு சொல்லலாம். Son of God னா automatically he deserves worship, he deserves his lordship, his master. அவர்தான் அத்தாரிட்டி உள்ளவர், அவர்தான் அப்படின்ற ஒரு தகுதி, worthiness அவருக்கு உண்டு. That comes out of resurrection. Okay, so அந்த resurrection நம்ம கேஷுவலா நம்ம ஃபேமிலியும் எடுத்துடக்கூடாது, மற்ற கிறிஸ்டியன்ஸையும் எடுக்காம கவனிச்சுக்கணும். நம்ம அப்படி பேசுற கிறிஸ்டியன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ரிசரக்ஷன் மேல ஷுவரிட்டி இல்லாம அதை கொஞ்சம் அமுத்தி வாசிப்பாங்க, லைக் அது அப்படின்னு இழுத்துருவாங்க அந்த பாயிண்ட். ப்ளீஸ் லெட் அஸ் கரெக்ட் தெம். அது எப்போ தே ஆர் நாட் பிலீவிங் ஆர் தே ஆர் வாட்டரிங் இட் டவுன், அதை கொஞ்சம் டைல்யூட் பண்ணி கொஞ்சம் சாதாரணமாக்குறாங்களோ, they are making a big Christian error. Okay, so resurrection நம்பலனா கிறிஸ்டியானிட்டிக்கே there is a ஒரு made up religion ஆயிரும், but it is not correct இல்ல. So அந்த resurrection, he will be resurrected என்றது 1000 வருஷத்துக்கு முன்னாலேயே covenant keeping God through Psalms, especially Psalm 16 சொல்லியிருக்காரு, ரெக்கார்ட் ஆயிருக்கு, எழுதப்பட்டிருக்கு, திரும்ப திரும்ப காப்பி பண்ணப்பட்டிருக்கு, thousands and thousands of people படிச்சிருக்காங்க, மனப்பாடம் பண்ணின வசனங்கள் இதெல்லாம். கரெக்ட்? ஸோ such an important verse. 2 ஏர்லி கிறிஸ்டியன்ஸ் உடைய முதல் பிரசங்கத்துல இந்த Psalm 16 கோட் பண்ணப்படுது. or in other words, resurrected God அப்படின்ற உண்மை. கரெக்டா? So it is a very major point. Revelation la, if you take Revelation chapter 1 verse 18, Revelation 1:18 எடுங்களே. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். வாவ். So chapter 1ல Jesus வந்து Jesus the second view of Jesus. ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்ச வியூ, ஜானுக்கு தெரிஞ்ச வியூ என்ன, கூடயே நடந்து பேசி இருந்த ஜான், அவர் பார்க்குற விஷன் இது, ரைட்? ஸோ அவருக்கு தெரிஞ்ச ஜீசஸ் எப்படி இருந்திருக்கும்? ஒரு கார்பெண்டர் சன்னு, சிம்பிள் பர்சன், வெரி ஹம்பிள், குரூசிஃபிக்ஷன் டைம்ல இருந்த அவருடைய நிலைமை அதெல்லாம் கண்ணால பார்த்து கிராஸுக்கு அடியில நின்ன ஜான், அப்படி ஜீசஸ பார்த்த ஒரு மனுஷன். அவருடைய விஷன் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜீசஸ் இல்ல, இரும்பு கோலால உடைக்க போற ஜீசஸ், அந்த அந்த விஷன் பாப்பாரு. ஸோ சாப்டர் 1 வாசிச்சு பாருங்க. ஜீசஸ் உடைய வெவ்வேறு கோணங்கள்ல அந்த அந்த செகண்ட் கம்மிங் ஜீசஸ் உடைய விஷன் இருக்கும். ஆக்சுவலி ஐ ஷுடன்ட் சே செகண்ட் கம்மிங் ஜீசஸ், தட் இஸ் ஜீசஸ். அவர் எர்த்துக்கு ஃபர்ஸ்ட் கம்மிங்ல வந்தது ஹம்பிளாய் வந்தார், ரைட்? லேம்பாய் வந்தார், சர்வெண்ட் மோட்ல, சர்விங் மோட்ல வந்தார். பட் அவருடைய ஒரிஜினல் பொசிஷன் இஸ் டிஃப்ரெண்ட், ரைட்? ஹி இஸ் காட் ஆல்வேஸ். யா.
ஸோ அந்த வியூ பாப்பாரு ஜான். அதுல ஜீசஸ் இன்ட்ரடக்ஷன்ல நான் யாருன்னு 1-2 எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அதுல ஒண்ணு இது verse 18. So he, in Jesus own words, he is telling that he is resurrected. Make sense? அவரே சொல்ற ஒரு வார்த்தை இது. நான் மரிச்சேன், ஆனா இப்ப நான் உயிரோட இருக்கிறேன் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா தப்பி தவறி இங்கிலீஷ்லயோ கிராமர்லயோ அங்கேயோ இங்கேயோ எல்லாம் டவுட் வந்து கோட்டை விட்டுற வேண்டாம். This Revelation 1:18 is sufficient, right? I am he who lives. I was dead. அங்க போனது எதுக்கு? போய் டெத்தோடைய காரியத்தையும் எடுத்துட்டு வந்துட்டார், சாவியையும் எடுத்து வந்துட்டார், right? So even Satan is not in charge of death now, right? Jesus is in control of that also. Sin உண்டாக்கிதான் ஒரு curse வந்தது. Satan deceive பண்ணி sin வந்தது. sin வந்தனால curse வந்தது. curseல தான் டெத்தே வந்தது. ஸோ டெத்து அவுட்புட் சேட்டன் பண்ண காரியத்தினால விளைவு வாஸ் டெத். அதையும் மாஸ்டர் பண்ணிட்டார் ஜீசஸ், ரைட்? அவர் ரிசரக்டட்னால. ஸோ இந்த ரிசரக்ஷன் இஸ் சச் அன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். Psalm 16ல டேவிட் டெல்ஸ், இதனால எனக்கு ஹோப் இருக்கு. பிகாஸ் he arose, I will also rise again. He will make me rise again. I have a safe eternity. He will preserve me. I will trust him. இல்லையா? காடோட ஆங்கர்ல இருந்து தப்பிப்பேன். He will preserve me. I will hide, right? He is my refuge. He'll show me the way. I'll follow. அவர் முன்னாடியே வச்சுட்டு போயிடுவேன் நானு. ஸோ அதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். அவரை முன்னாடியே வச்சுட்டு போகணும். நம்ம வழி போட்டு காட்டிட்டு இதுல போட்டா அப்படின்னு கேட்கக்கூடாது. அவர் போடுற வழியில நம்ம ஃபாலோ பண்ணணும். பண்ணி போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு ஒரு ஹாப்பி சாம் talking about resurrection. So praise be to God for this wonderful psalm. We'll continue seeing more psalms in the weeks to come. Okay, share. Any thoughts to share, anybody? Illana, we can close. இவ்வளவு நாளும் இப்படி படிக்கலமா, அதனால இது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. இந்த ஐடியால இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இதெல்லாம் தெரியாது. இல்ல, ஆமா, பைபிள் எப்பவுமே லைஃப்ன்றத இட்டர்னல் லைஃப்னு வாசிச்சிரோம்னு வைங்க, தானா எல்லாம் சரியா போயிடும். தட்ஸ் ஹவ் இட் இஸ் மென்ட் டு பி. ஸோ நம்ம ஈவன் ப்ராமிஸ் வசனங்கள்னு நினைக்கிறது ஒண்ணு, அது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல யாருக்காவது எழுதின வசனமா இருக்கலாம் பைபிள் படி, ஆர் இட் மே ரிலேட் டு இட்டர்னிட்டி. நம்ம அதை ரொம்ப சிம்பிள் ஆக்கி இந்த லைஃப்னு ஆக்கிக்கிறோம். அதுவும் ரொம்ப சில்லி as compared to what is in store for us, இல்ல? அதை நினைக்கும் போது இதெல்லாம் ஒரு அல்பம், like it's such a simple thing. So praise be to God. I'm so glad that you are getting a different angle. அதாவது இவ்வளவு நாளும் பைபிள் வாசிச்சது வந்து டேவிட் அப்படி எழுதிருக்காரு, அப்படிதான் போச்சே தவிர இதுல எனக்கு எப்படி இது ரிலேட்டட்னு நம்ம யோசிச்சதே இல்லையேன்னு யோசிக்கிறேன் நான் இவ்வளவு நாளும். ஆமா, thank God அக்கா, thank God அக்கா. அது நம்ம படிக்க சின்னதுலயே நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டோமோ தோணுதுமா எனக்கு. That's what I'm saying. ஒரு 2 ஜெனரேஷன் அட்லீஸ்ட் CSI ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்ட் ஆன் பிஹேவியர். ரொம்ப நம்ம நல்ல பிள்ளையா இருக்கணும் அந்த ஆங்கிள்லயே சொல்லி கொடுத்தனால நம்ம பைபிளை வாசிக்கிறதுமே எனக்கு என்ன கிடைக்க போகுது இதுல, வாட் ஆம் ஐ கெட்டிங், வாட் ஆம் ஐ அண்டர்ஸ்டாண்டிங், எல்லாம் மீ 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 ஆயிடுச்சு. வாட் இஸ் காட் டெல்லிங் மீ கூட சொல்றது இல்ல, அப்படி கூட யோசிக்கிறது இல்ல. அங்கதான் போயிருது ஆங்கிள். அண்ட் வி ஸ்டாப் தட் திங்கிங் ஆஃப் ஜீசஸ் ஆஸ் அ சர்விங் ஜீசஸ். சோ நம்ம என்ன கேட்டாலும் அவர் தருவாரு, நம்ம போய் கேட்கணும், அதுதான் ஹியூமிலிட்டி நம்ம கணக்குல. எப்படி நம்ம கேட்கறதெல்லாம் நம்மளை பத்தி, நம்மளுடைய மேன்மையை பத்தி, அது ஆனா ஹியூமிலிட்டின்னு சொல்லிக்கிடுவோம் நம்மளே. that's where I think a couple of generationsல தப்பாயிருச்சு. It's correcting itself now, I feel. இப்போ உள்ள youth are amazing. Again, in my eyes எனக்கு தோணுது அப்படி.
they are all learning the Bible as it has to be read. படிக்க வேண்டிய விதத்துல படிக்கிறாங்க. They are focused. So God will not let the church. இல்ல அது ப்ராப்பர் கைடன்ஸ் அதான். கொடுக்கணும். I think it's getting corrected. நம்ம கேத்தலிக்ஸோட டாக்டரின் நாட் சோ கரெக்ட்னு நினைப்போம்ல, அவங்க கூட கரெக்ட் ஆகி வர மாதிரி தெரியுது. யூடியூப்ல எவ்வளவோ there are so many Catholic priests who are talking very differently. So ஆமா, நானும் ரீசெண்டா பார்த்தேன் and I was so impressed. This comes only by the Holy Spirit, no? If he can pick you and me to know the truth, he can pick anybody to know the truth. இல்லையா? நம்ம என்ன ஸ்பெஷல்? சோ நமக்கு கூட கொஞ்சம் அறிவு தராருன்னா அவரு யாருக்கும் கொடுக்கறதுக்கு he has the authority. அப்போ அது கேத்தலிக்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாரு. Exactly. It's a very nice humbling thought. The church is filled with so many different types of people. இல்ல, உண்மையான believers, so many different groups of people. ஒவ்வொருத்தர வெவ்வேறு விதத்துல எங்கெங்கயோ இருந்து God is taking and using. Praise God. நம்ம prayer should only be that. Use us. இல்ல? Let me be as part of your plan. Let me have help us to understand better. Help us to understand your will better. அதுதான் நம்ம ஜெபமா இருக்கும். ஆமா, கரெக்ட். சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். இதுல வந்து ஒரு சொல்லுங்க. என் மாம்சம் நம்பிக்கையோட தங்கி இருக்கும்னு இருக்குல்ல, அதுக்கு மீனிங்? ஆமா, பிகாஸ் இப்போ நம்மள யோசிச்சுக்கோங்க. நம்ம எதுக்கு ரொம்ப பயப்படுவோம்? சுகவீனங்கள் நடந்துச்சுன்னா, மரிக்க போறோம்னு நினைச்சோம்னா, அப்பதானே ரொம்ப பயப்படுறோம். அந்த மாம்சத்துக்கு ரொம்ப பயப்படுறோம்ல, ஐயோ செத்து போயிட்டா என்ன ஆகும், அந்த தானே டபால்னு பயம் வருது. மோஸ்ட் பயப்படுறது அதுதான். இப்போ when you know my Lord, he has gone through death, வெளியா போய் அவரு உயிர் தெழுந்து இருக்காரு. மத்த இடத்துல ஜீசஸ் சொல்லியிருக்காருல, நான் உங்களுக்கு ஹெவன்ல வீடு கட்டுறேன், நான் உங்களுக்கு மேன்ஷன்ஸ் கட்டி வச்சிருக்கேன், ஃபியூச்சர்ல ரிவார்டு இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அப்போ அதெல்லாம் இருந்துச்சுன்னா நான் ஏன் இந்த ஃபிளஷ் ஏன் பயப்படணும்? ஐ ஹாவ் ஹோப். ஒரு உயிர்த்தெழுதல் உண்டுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. இருக்குன்னா இப்ப நான் இந்த உலக வாழ்க்கையில கடவுளை பற்றி வாழ்ந்திருந்தேன்னா என்னுடைய ஹோப் ஷூரிட்டி இல்லையா? நான் மறிக்கிறதுக்கு பயப்படல. இப்போ இது அதான் ஜோப் பாடுவாரே, நான் ஜோப் 19ல, இந்த என்னோட மாம்சம் அழிஞ்சு போயிரும், ஆனா என் சுய கண்ணால நான் என்னுடைய லார்ட பாப்பேன். எங்க இருந்து பார்க்க போறாரு? ரிசரக்ஷன் உண்டுன்னு தெரியும் அவருக்கு. அதனால என் மாம்சம் அழிஞ்சிரும். கரெக்ட். நம்மள புதைச்சாங்கன்னா it will get destroyed, but I will be alive. நான் உயிரோட இருப்பேன். இது மாம்சம் வந்து மரிச்சாலும் நம்ம பரலோகத்துக்கு போவோம், அந்த ஷூரிட்டி. கரெக்ட். சோ டேவிட் அந்த ஷூரிட்டில பாடுறாரு. எங்க இருந்து அவ்வளவு ஷூர் வருது அவருக்கு? பிகாஸ் நம்ம லார்ட் அண்ட் மாஸ்டர் ஜீசஸ் உயிர்த்தோட வந்துட்டனால. அவரு ஒரு வாட்டி விக்டோரியஸ் ஆயிட்டாரு, வின் பண்ணிட்டாரு டெத்த. அப்ப நானும் டெத்த வின் பண்ணிருவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் அந்த ஹோப். ஓகே. சோ அதான் இது இந்த சாமே ரொம்ப உலக பிரகாரமாவே இல்ல, இது டோட்டலா அபவுட் இட்டர்னிட்டி தான். அப்புறம் ஒரு சின்ன சந்தேகம். 4th verse அவர்கள், அதாவது அந்நிய தேவனை நாடி பின்பற்றுபவர்களை பத்தி சொல்லிட்டு அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆமா. அப்போ இடையில ஒரு நாள் ஒரு சிஸ்டரை பார்த்தேன். அப்போ வந்து அடுத்த சிஎம்சி எங்க இருக்குன்னு கேட்டப்போ அந்த பேரை நான் சொல்ல மாட்டேன், அது உச்சரிக்க மாட்டேன், அது அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொன்னாங்க. சோ எனக்கு ரொம்ப பண்ணியா இருந்துச்சு. பட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்தியால எல்லாருடைய பேரும் ஆல்மோஸ்ட் அவங்க கடவுளை வச்சுதான் இருக்கு. சோ நான் அதை உச்சரிக்க மாட்டேன்னு நான் சொன்னேன்னா அது எப்படி இருக்கும்? அது நம்ம பண்ற தப்பா இல்லையா? அது எனக்கு தெரியல. நீங்க யோசிச்சு பாருங்களேன், அந்த வசனத்தை உச்சரிக்கிறது. ஓகே, திஸ் இஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, so if I tell a word, okay, and if I mean it as that God,
or if I mean it as maybe road name. கடவுளுக்கு வித்தியாசம் தெரியாதா? கடவுளுக்கு தெரியும்ல. ஐம் நாட் வர்ஷிப்பிங். இந்த ரோடு அப்படின்னு சொல்லிட்டா am I worshipping him? I'm living in India. எல்லாமே அந்த பேர்ல தான் இருக்கும். இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தீங்க பார்த்தாக்கா முக்குக்கு அந்த கோயில் இருக்கும். அந்த கோயிலை தாண்டி போயிட்டாக்கா நான் am I worshipping? No. So I think my God knows. Yeah. So இப்போ ஒரு மிஷனரி ஹிந்துஸ் ஆர் இந்த ட்ரைப்ஸ்ல போய் வாழ்றாங்கன்னா நான் உச்சரிக்க மாட்டேன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. they will உச்சரிப்பாங்களே, சொல்லி இந்த கடவுள் கரெக்ட் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. So let us do it with meaning. ஆமா, இந்த மாதிரி சில்லியா பண்ணாதான் பாரிசேயராட்டம் ஆயிரும். ஓ நாங்கெல்லாம் பண்ண மாட்டோம்ப்பா, பைபிள் வசனம் இருக்கு அப்படின்னு ஆயிரும். ரொம்ப அப்படின்னா அவங்க நாமங்களை நம்ம துதிக்க கூடாதுன்னு உள்ள மீனிங். கரெக்ட். நம்ம மனசார அவங்க இப்போ நீங்க இப்போ நிறைய நம்ம தமிழ்நாட்டுல எனக்கு தெரியும் நிறைய பேரு 3 கடவுள் படத்தைன்னு வச்சிருப்பாங்க அவங்க கடையிலயோ ஆபீஸ்லயோ வீட்லயோ. இல்ல ஒரு முஸ்லிம் இது இருக்கும், ஒரு ஹிந்து இது இருக்கும், ஒரு ஜீசஸ் படத்தையும் வச்சிருப்பாங்க. அதுதான் ஸ்டூபிடிட்டி. யூ ஆர் வர்ஷிப்பிங் ஆல் 3. நோ, உண்மையான ஜீசஸ் வர்ஷிப்பர் வில் நாட் டூ தட். இது எங்க இருந்தாவது பிளெஸிங் வரட்டும், நல்ல சுகம் கிடைக்கணும், எங்க இருந்தா வந்தாலும் சரி, எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து வந்தா சரி, அப்படி அதெல்லாம் பயங்கர செல்ஃப் சென்டர்ட். ப்ளீஸ் லெட் us not even think of them glorifying God. They are not glorifying God. They are looking for their prosperity, their goodness, their earthly lives, and அதுக்கு வேண்டிய காரியங்களை செய்யறாங்க. ரொம்ப 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 டிஃபரெண்ட். That is not I mean, okay, I'm sure you all know the difference. இந்த மாதிரி வசனங்கள்ல ரொம்ப எப்படி சொல்றது, நேர கொச்ச மீனிங் இல்ல, அந்த டைரக்ட் மீனிங் உச்சரிக்க கூடாதுன்னு உச்சரிக்க மாட்டேன்னு டேவிட் பாடியிருக்காரு, நானும் உச்சரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. Fine. I mean, that helps their faith. Let them do it. No problem. நானும் பண்ணணுமா யோசிச்சு பாருங்க. உங்களால இப்ப நான் துபாயில இருந்துட்டு I can do that. என்ன அந்த ரோடு பேரு, ஆமா, இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா இருக்கும் அந்த பேர் வச்சுட்டு. சோ நான் என்ன பேச மாட்டேன்னு சொல்லுவாங்களா? அவங்க பேரையே சொல்லி கொடுக்க மாட்டேன், அண்ணே பிரதர்ன்னு மட்டும் கூடுவாங்களா? தெரியல எனக்கு. சோ அதான் அப்படி சில்லி ஆக்கிக்கிட்டோம்னா தெரியல. அவங்களுக்கு God has given them their strength. அவங்க அவ்வளவு வைராக்கியமா இருக்காங்க, நான் அதை கொச்சப்படுத்த இஷ்டம் இல்ல. ஃபைன், கேரி ஆன், உங்களால முடியும்னா கேரி ஆன். ஆமா, பட் என் மனசுல எனக்கு இப்படி தோணுது. திஸ் இஸ் நார்மல் லைஃப். இப்ப அரபிக்ல நேம்ஸ் இருக்கு, நமக்கு அது விளங்காதா இருக்கும். நம்ம அத சொல்லிக்கிட்டு இருப்போமா இருக்கும். அதனால I will not do that. ஆமா, பட் let us be meaningful. இங்க சுகம் கிடைக்கல நமக்கு, நான் கிறிஸ்டியன் காட்ட ஜெபம் பண்ணிட்டேன் கிடைக்கல அப்படின்னு இன்னொரு காடு கிட்ட போனாங்கன்னா அது தப்பு. அது இந்த வசனத்துக்கு எதிர்த்து. தட் இஸ் ராங். கரெக்ட். இது கடவுள் சுத்தம் அப்படின்னு விட முடியல அவங்களுக்கு. இன்னொரு இடத்துல போய் அதான் அதுல அந்த மீனிங் தான் இது. Okay, Pamita. Thank you, ma. Oh, God's grace, not at all. Thank you, sister. Thank you. Thank you, pa. God's grace, pa. ஜெபம் பண்ணிருங்களேன் ஒண்ணு சுகீர்த்தி. அன்புள்ள ஆண்டவரே, இயேசப்பா, அந்த வேளையில தகப்பனே, அப்பா, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாக கர்த்தர் தந்த கிருபைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே.
கர்த்தாவே எங்களுக்கு தெரியாத காரியங்களை அப்பா நீர் எங்களுக்கு இப்படியாக ஆண்டவரே உடைய பிள்ளைகள் மூலமாக கர்த்தாவே நீர் எங்களுக்கு தெரியப்படுத்தி வருகிற உடைய கிருபைக்காக கர்த்தாவே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஏசப்பா. கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையிலே தகப்பனே இந்த வார்த்தைகள் ஆண்டவரே கிரியை செய்கிறதாக காணப்படட்டும் தகப்பனே. எங்கள் வாழ்க்கையிலே தகப்பனே அதை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு உடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் ஆயத்தப்பட கிருபை செய்யுங்கப்பா. மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் இதை குறித்து கர்த்தாவே நாங்கள் அப்பா விளக்கி செல்வர்களாக எங்களை கர்த்தர் அப்பா வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இதுல அப்பா ஆண்டவரே எங்களுக்கு தந்திருக்கிற ஆண்டவர் இந்த சகோதரிக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அவளை பலப்படுத்துங்க ஏசப்பா. ஆண்டவரே நல்ல சரீர சுகத்தை கொடுத்து உம்முடைய ஞானத்தை கொடுத்து கர்த்தாவே அப்பா மேலும் பல ஆண்டவரே காரியங்களை உம்முடைய பிள்ளையின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இதுல அப்பா இதை கேட்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் 1:30 1:60 100மாக ஆண்டவரே நேரம் முதல் கர்த்தாவே கிரியைகளை நடப்பிக்க போகிறதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வருகின்ற நாட்களில் இன்னும் அநேகம் பிள்ளைகள் இதில் கலந்து கொண்டு ஆண்டவரே அப்பா உம்மை குறித்து நாங்கள் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. தாழ்த்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். குற்றங்கள் குறைகளை மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். Amen. என் Thanks, ஆத்மாவே Rebecca. கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை என் ஸ்தோத்திரி. நாமத்தை முழுவதுமே பிரசனத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே என் கர்த்தரை ஆத்மாவே ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல கர்த்தர் செய்த சகல பாரத்தையும் மறவாதே. ஆமென். Amen. ஆமென். Thank you. Thank you, Pramila. Thanks everybody. தேங்க்யூக்கா. Thanks மா. எபினி ஃபோன் பண்ணேன். சரிக்கா பண்றேன்.